ஷாவுல்ங்கிறது யாருங்கிறது வந்து முக்கியங்கிறது நினைக்கிறேன். தயவுசெய்து ஷாவுல் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும். இவர் தான் ஷாவுல். நம்ம ஷாவுல் அப்பல இருந்து பேசிட்டே இருக்கோம். இவர் தான் ஷாவுல். இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா கை தட்டலாம் நினைக்கிறேன். சில பேரை வந்து நம்ம மனசார எனக்கு என் தம்பி, எனக்கு அவன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து நம்மளுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இருக்காது. பட் எனக்கு வந்து என் அண்ணன் மாதிரிப்பா, என் தம்பி மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு ஷாவுல் ஒரு தம்பி மாதிரி. சினிமால வந்து ஒரு 6 வருஷமா என் கூட டிராவல் ஆகிட்டு இருக்காரு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்காத ஷாவுல். ஏதாவது புதுசா பண்ணணும்னு நினைச்சுக்கோ. எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஜஸ்ட் another person in சினிமா. ஏதாவது புதுசா பண்ணணும், வித்தியாசமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். ஏதாவது வித்தியாசமா பண்ணு, எது இருந்தாலும் வித்தியாசமா பண்ணு, 4 பேர்கிட்ட கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கான்செப்டை வந்து என்கிட்ட காட்டினாரு. சத்தியமா சொன்னா நான் ரொம்ப அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருந்தேன். பட் இந்த கேலண்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நானே வந்து புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் வந்து நாளில் பிறந்திருக்காங்கன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்தது. என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் யார் யாரு பார்க்கணுமோ. இது வந்து பேசிக்கலி தமிழ் நடிகைகள் மட்டும் இல்லை, டோட்டலா இந்தியாவில் இருக்க எல்லா நடிகர்களோட பிறந்த நாளும் இந்த கேலண்டர்ல இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஒரு கேலண்டர்ல வந்து எல்லா ஆக்ட்ரஸஸோட பிறந்த நாள் இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ அப்ரிஷியேட்டட் ஹிம். அண்ட் அப்கோர்ஸ் அவரோட ஐடியாவுக்கு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நந்தா பெரியசாமி சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த டீம், கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும். அதுக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கேலண்டர்ல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு டிராவல் ஆக போறாங்க. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஐ வாண்ட் டு விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. காசேதான் கடவுளோடாங்கிற படத்துல போலீஸ், அது இவரை பார்த்து தான் நானே ரகலபுரம்னு ஒரு போலீஸ் படம் நடிக்கணுங்கிற ஆசையா வந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் நேற்று நைட்டு தான் வந்து சொன்னாங்க. இது என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு முதல்ல. அதனாலதான் நான் கடைசியா அந்த டிவில எல்லாம் கேட்கும்போது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். ஸோ இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இதுல வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சினிமா பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பர்கள் கிடைக்கணும், அவங்க கூட பேசணும், வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நார்மலாவே அது வந்து இந்த நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆல்ரெடி சினிமா பிரபலங்களுடைய முகவரியோட இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை வச்சுக்கிட்டு டெய்லி அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு டெய்லி பசங்கள்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்றது, அவங்களுக்கு இவங்க தானான்னு பேசுறது, அவங்கள்ட்ட பேச முடியாம வழக்கமா எந்த நடிகர்களும் அவங்களுடைய போன் எல்லாம் அவங்க வச்சுக்கிறது கிடையாது. அவங்க மேனேஜரு இல்லை யாராவது கூட இருக்கதான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து சில பேர் சந்தோஷமா எடுத்துக்குவாங்க, சில பேர் தொந்தரவாகவும் எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து கேலண்டரே வந்து அந்த பிரபலங்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், நடிகைகள் இவங்க எல்லாருடைய நம்பரும் போட்டு பிளஸ் வந்து அவங்களுடைய பிறந்த நாளை அந்த கேலண்டர்ல வர்ற மாதிரி பண்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு புது முயற்சி. இதுல வந்து பிரபலங்களுக்கு வந்து சந்தோஷமும் இருக்கும், தொந்தரவும் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த முயற்சியை நம்ம பாராட்டணும். வழக்கமா வந்து கேலண்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா இயக்குனர், டைரக்டர், ஹீரோக்கள் எல்லாரும் போட்டோ இருக்குது. ஆனா ஒரு காமெடியன் போட்டோ கூட கிடையாது, கவுண்டமணி போட்டோ கூட கிடையாது இல்ல. பட் இருந்தாலும் அவங்களையும் போடணும். ஒருவேளை நீங்க கேலண்டர்லயே போட மாட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் கவுண்டமணி, செந்தில், என்.எஸ். கிருஷ்ணன், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், நாகேஷ், சந்திரபாபு, அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய விவேக் அண்ணன், அப்புறம் வந்து சந்தானா, கஞ்சா கருப்பு, இப்படி இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்களுடைய படங்களும் இதுல வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த என்னைக்குமே புதுமையான நிறைய முயற்சிகள் வந்து மக்கள் மத்தியில வெற்றிகரமா சென்றடையும். அந்த வகையில வந்து இந்த கேலண்டர் சினிமா பிரபலங்களுடைய பிறந்த நாட்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துற இந்த புதிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அடுத்து வந்து வெறும் ஹீரோ படமா போட்டுக்கனால நிச்சயமா இவங்க வந்து அடுத்து சினிமா கம்பெனி ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தோணுது.
ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோதி பிக்சர்ஸ், ஸ்கிரீன் டு சினிமா எல்லா ஹீரோக்கள் படம் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமா அடுத்து ஏதாவது ஒரு ஹீரோ கேட்டு வாங்கி ஒரு பெரிய இயக்குனர் வச்சு சினிமாவுக்கு வந்து உள்ள நுழைஞ்சு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்து நிறைய தொழில் சார்ந்த கலைஞர்கள், சினிமா தொழில் சார்ந்த கலைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும், நீங்களும் அதுல வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரே நேரத்துல ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரே நேரத்துல காலாண்டரும் சினிமா எடுக்கிற வேலையுமே நீங்க துவங்கி பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாருனாலும் ரசிகர்கள் வந்து ஒரு உரிமையா வந்து அவங்களுக்கு வந்து பெட்டர் விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்கான விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து குறிப்பா சின்ன சின்ன சினிமா தகவல்கள், செய்திகள், சினிமாவில் வந்து முதல் படம் எது வந்துச்சு, பேசுற படம் எது வந்துச்சு, டப்பிங் படம் வந்துச்சு, எத்தனை ரீல்ல வந்து அதிக படங்கள் வந்தது, பாட்டு வந்துச்சு, இந்த மாதிரி சின்ன தகவல் வந்து சினிமா ரசிகர்களுக்கு தெரியாத மாதிரியான தகவல்களும் இன்னைக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு இருக்க எங்களுக்கு இப்போ நான் அந்த முழுத்தறிந்த பக்கத்துல போய் ஒவ்வொரு பேஜிலையும் திறந்திருக்கிற கலைஞர்களை பாக்குறப்ப நமக்கு வந்து விஷ் பண்ண ஆசையா இருக்கும். ஸோ சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா கலைஞர்களுக்கும் வந்து இந்த ஒரு சினிமா கால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசமா ஒரு நிறைய டீம் வச்சு தகவலை கலெக்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களோட அனுமதியோட போன் நம்பர் வாங்கி ஒரு சினிமாவுக்கான என்ன வேலை இருக்கோ கிட்டத்தட்ட அந்த வேலையோட வந்து இந்த கால் நாம பண்ணி இது பண்ணியிருக்கோம். ரொம்ப கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கான செலவே வந்து நிறைய ஆனா கூட இது வந்து எல்லா ரசிகர்களும் போய் சேருன்ற நோக்கத்துல இந்த மோதி பிக்சர்ஸ் சாவல் வந்து அமைச்சிருக்கிறாரு. வர அடுத்த கட்டத்தில் விட்டு போன போன் நம்பர்கள், விட்டு போன தகவலோட இன்னும் ஒரு வேற வித புதுமையான காலத்தாகவும் இந்த சினிமா காலத்து வரன்றதை சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். நந்தா சார் பத்தி சொல்லணும்னா ரொம்ப இருக்கு சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் மூவில செலக்ட் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது டைரக்டர் சார், சார் எனக்கு நடிக்க வராது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தமிழ் கத்து கொடுத்தது சாருக்கு தான் கிரெடிட் போகும். ஒரு சின்ன சின்ன விஷயம் மூவில எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும். அருஷி ஃபர்ஸ்ட் நீ தமிழ் பேச கத்துக்கணும். எனக்கு 2 months ட்ரைனிங் பண்ணி எனக்கு தமிழ் கத்து கொடுத்து எவ்வளவு பேசுறேன்னா அதுக்கு சொல்லி நந்தா சார் தான் காரணம். அதுக்கப்புறம் சார் என்னவா இருந்தாலும் இது பண்ணணும் அது பண்ணணும் ரொம்ப கத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கேலண்டர், சினிமா கேலண்டர் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்புறேன். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் சார். எல்லா டீமுக்கும், ஐ மீன் மோதி சார் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மோதி பிக்சர்ஸ் ஷாவல் பாய் அவர் என்னோட நெருங்கிய நண்பர். நந்தா பெரியசாமி அவரும் என்னுடைய நண்பர். நந்தா பெரியசாமி பத்தி சொல்லணும் ஒரு விஷயம், அவரு எந்த விஷயத்தை எடுத்தாலுமே ரொம்ப சின்சியரா எஃபர்ட்டோட, அது ரொம்ப சின்ன விஷயம் தான் கூட நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்றோம் போது கொஞ்சம் லெத்தாஜிஸ்டா அது தகுந்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் நந்தா பொறுத்த வரைக்கும் டு தி கோர் பவர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நந்தாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட எஃபர்ட் வந்து ரொம்ப சின்சியரா இருக்கும். ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து மாத்தி யோசின்னு ஒரு டைட்டில் சொல்லி, இப்படி மாத்தி யோசின்னு ஒரு டைட்டில் நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியானா சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு போனோம்னா ஒரு 4 days கழிச்சு சார் அது ஸ்கிரிப்ட் ஃபுல்லா முடிச்சா சார் சொல்லுவாரு. அது ஒரு சின்சியர் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் எடுத்துட்டு ஃபுல்லா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு கேரக்டர். ஷாவில் பாய் அதிகமா பேச மாட்டாரு, பட் அவரும் வந்து ஒரு வெறியோடு இருக்காரு. ஒரு நல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏதாவது நல்லா ப்ரூவ் பண்ணும், ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேலண்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி கேலண்டர், வெரைட்டி டைரி நீங்க ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது. ஆக்சுவலி என்ன இவங்க சொல்றாங்க, எல்லாத்தோட நம்பர் போட்டிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் போட்டு போட்டோ போட்டிருக்காங்க. பட் இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெரி பிக்கஸ்ட் ஹிட் ஆகி ஒரு பெரிய எந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போனீங்கனாலும் கண்டிப்பா அந்த புக் இருக்கும். அந்த புக் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த கேலண்டர்ங்கிறது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சாதாரணமா தெரிஞ்சா கூட இதோட ரீச் வந்து காட்ஸ் கிரேஸ் நிச்சயமா ஒரு பெரிய அளவுல ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனக்கு பிடித்த ஹீரோக்கள், தனக்கு பிடித்த டைரக்டர், தனக்கு பிடித்த ஹீரோயின்ஸ் இவங்களோட பத்தி விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. வெரி ஃபியூ செலிபிரிட்டிஸோட நம்மளோட பர்த் நம்பர் மட்டும் நமக்கு தெரியும். பட் எல்லாத்தோட நம்பர் தெரியாதுங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அது இந்த கேலண்டர் மூலமா ஃபுல்ஃபில் ஆகுது வந்து ஒரு நல்ல தாட். இந்த தாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் a very big applause for this. இந்த விஷயம் வந்து வெற்றி வேணுங்கிறது வந்து மனப்பூர்வமா ஒரு மேடைக்கு வந்திருக்கோம், நண்பர் கூப்பிட்டுருக்காரு இல்லாம ஷாவில் பாய், மோதி பிக்சர்ஸ், இந்த எஃபர்ட், நந்தா பெரியசாமி, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் இது வந்து இந்த கலெக்ஷன் பண்றதுக்கு
பட் உங்களுக்கு சின்ன டவுட் மட்டும் இருக்குது. இதுல டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஷாம் மாதிரி அழகான ஹீரோக்கள்லாம் டெய்லி ஒரு நம்பர் மாற்றுவாங்க. நானே 4-5 தடவை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். அப்புறம் மற்ற நடிகர்களை எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அது ஒண்ணுதான் சின்ன ஃபிளா இருக்கு. அது போக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் இருக்காரு, பத்திரிகைக்காரு, அந்த மாதிரி அவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க நம்பரை, விட்டு போன நம்பரை கூட. உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் உங்க பிளஸிங்கும் இந்த மோட்டி பிக்சர் ஷாவல் பைக்கும் நந்தா பெரியசாமி கொடுக்கணுன்ட்டு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதலை போடுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.